எல்லாத்துலயும் நாங்க எங்களுடைய தலைவருடைய ப்ரோக்ராம்ல இப்ப 2 வீலர்ல நிறைய பேர் பின்னாடி பின்தொடர்ந்து வராங்க. அவங்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள், தயவு செய்து இந்த வர்றவங்க எல்லாம் வந்து 2 வீலர்ல வாகனங்கள்ல வர்றாங்க, அதை பின்தொடர வேண்டாம். ஆங்காங்கே வந்து காவல்துறையினர் எங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு தர வேண்டும். ஏன்னா ஹைவேஸ்ல வர்றாங்க, ஹைவேஸ்ல நிறைய பேர் 2 வீலர்ல பின்தொடர்ந்து வராங்க. அந்த நண்பர்களுக்கும் எங்களுடைய வேண்டுகோள், தயவு செய்து யாரும் பின்தொடர வேண்டாம். அது உங்களுடைய பாதுகாப்பு. கண்டிப்பாக தலைவருடைய ப்ரோக்ராம் வந்து பீஸ்ஃபுல்லா நடந்து முடிக்கணும். ஸோ அதனால அதுக்காக அந்த சேலத்திலே அதை நாங்க மிகுந்த சிரமத்துக்கு உள்ளானோம். இதுலயும் வந்து காவல்துறை அதை வந்து முறையாக, ஏன்னா டிராபிக் போலீஸ் தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். NH ரோட்ல நாங்க போய் பேரிகேட் போட்டு நிப்பாட்ட முடியாது, இல்ல டோல்கேட்ல நாங்க போய் பேரிகேட் போட்டு நிப்பாட்ட முடியாது. ஸோ NH ரோட்ல நாங்க போய் எங்களுடைய வாலண்டியர்ஸை வச்சு ஒரு பேரிகேட்டை போட்டு தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ அது காவல்துறை ஒரு சின்ன கயிறு வச்சு நிப்பாட்டினாலே போதும், அது நிறுத்தப்படும். ஸோ அதற்கும் எங்களுடைய வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறோம். வர்ற 2 வீலர்ஸ் நிறைய வந்து என்ன நாளைக்கு வர்றப்ப அந்த மாதிரி 2 வீலர்ஸ் நிறைய வர்றதை வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளவு தூரம் சென்னையிலிருந்து சாலை மார்க்கமா வர்றதா சொல்றாங்க நிர்வாகிகள் எல்லாம். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்ல இங்க வந்து ஒன்லி வேலூர் இருக்கவங்க மட்டும் தான் வர்றாங்க. நிறைய டோல்கேட் இருக்கு, நிறைய இல்ல வேலூர்ல இருக்கிறவங்க மட்டும் தான் இங்க லோக்கல்ல வர்றாங்க. இல்ல வேலூர்ல இருந்தவங்க மட்டும் தானே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போறாங்க. அதுவும் யார் யாருக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க மட்டும் தான் வருவாங்க. வேற இல்ல, அது எல்லாம் எங்களுடைய மாவட்ட நிர்வாகம் வாரியாக அங்கங்க வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் யாரோ அவங்க மூலியமா கொடுத்துட்டு இருக்காங்க. அது எல்லாம் வேலிடேட் பண்ணி தான் உள்ள அனுப்பப்படும். அதையும் வந்து தாண்டி யாரும் இங்க அழைப்புதல் இல்லாமல் வர வேண்டாம்னு கேட்டுக்கொள்கிறேன்.